ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் லேர்ன் டெய்லி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய எக்ஸாம் டைம் டேபிள் ரொம்ப பக்கத்தில் வந்துச்சு. ஸோ அதனால் அதுக்கு ரிவிஷன் பிளான் தான் போட்டிருக்கோம். ஸோ டெய்லி ஒரு மினிமம் 5 கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ஒரு டீட்டெயில், இல்லைனா புக் பேக் எக்ஸாம்பிள், அப்படி இல்லைனா உங்களுடைய புக் பேக்கில் இருக்கிற ஒன் வேர்ட்ஸ் கொஸ்டின். ஸோ இது மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணிங்கனாலே உங்களால் கண்டிப்பாக அபவ் 90 இல்லைனா நியர்லி 100 உங்களால் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நாங்கள் கொடுக்க முழுசாக கவர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக 100 ஸ்கோர் பண்ணுவீங்க. ஸோ இது ஃபஸ்ட்டுக்குரிய எந்த கிளாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்க்குரியது தான். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து தான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கோம். ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னா, இனர்ஷியா அண்ட் கிளாசிஃபிகேஷன். இனர்ஷியானா என்ன, அதோட டைப்ஸ் வித் கிளாசிஃபிகேஷன் எக்ஸாம்பிளோட படிச்சுக்கோங்க. ஸோ அது படிச்சிங்கன்னா ஒரு டீட்டெயிலுக்கும் அது ஈக்குவல் தான். பட் டீட்டெயிலில் கேட்க மாட்டாங்க, 4 மார்க்கில் தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு மாஸ் அண்ட் வெயிட், அந்த டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட்டு நியூட்டன்ஸில் ஃபஸ்ட்டில், செகண்டில், தேர்டில் மூணையுமே படிச்சுக்கோங்க. ஷார்ட் ஆன்சர்லேயும் இருக்கும், டீட்டெயிலையும் கொடுத்துருப்பாங்க. பட் டீட்டெயிலாக ஒரு பார்ட்டாக தான் வரும், கம்ப்ளீட் டீட்டெயிலாக அது கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு how does astronaut floats in space shuttle, அந்த 2 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு ராக்கெட் ப்ரப்பல்ஷன்னா என்ன, இதுவும் டீட்டெயிலில் கொடுத்துருப்பாங்க, பட் 4 மார்க்கில் தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த 5 கொஷின்ஸை கவர் பண்ணதுக்கப்புறம் அந்த லெசன் 1ல் இருக்க சூஸ் இட் அண்ட் மேட்ச் இட் மட்டும் கவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபில் இன் அண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இதெல்லாம் படிக்க நம்மளோட சாய்ஸ் தான். ஏன்னா 2 மார்க்ஸில் தான் மோஸ்ட்லி அது வரும். வந்துச்சுன்னா நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ஒமிட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் லெசனில் இருக்க சூஸ் இட் அண்ட் மேட்ச் இட் மட்டும் கவர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த சிலபஸை மட்டும் கவர் பண்ணுங்கள். தேங்க்யூ.